அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம். இந்த சிந்தாமணி மடம் அப்படின்னு ஒரு மடம், ரொம்ப பிராச்சீனமான அத்வைத மடம். இந்த கர்நாடகத்தில் இருக்கிறது பிரசித்தமான மடம். அது வித்யாரண்ய சுவாமிகளோட பரம்பரையில் வர ஒரு மடம் அப்படின்னு சொல்லுவா. அதில் ஒரு இப்போ அந்த சமய பிரிவா பொறுத்தே இருந்த சுவாமிகளாக இருந்தவர், மடாதிபதியாக இருந்தவர். அவர் இந்த மடத்துக்கு மடாதிபதியாக வரத்துக்கு முன்னால, இப்போ சமீபத்தில் தான் மடாதிபதியாக வந்திருந்தார். அதுக்கு முன்னால இவர் காசியில் சாஸ்திரம்லாம் வச்சிருந்தார். ஒரு வித்வான் காசியில் சாஸ்திரம் வச்சுருக்கிறதே இவரை இந்த சிந்தாமணி மடத்துக்கு சுவாமிகளா நியமனம் பண்ணணும் அப்படிங்கிறது. இந்த சிந்தாமணி மடத்துக்கு சுவாமிகளை தீர்மானம் பண்ணி நியமனம் பண்றது கர்நாடகத்துல ஷிமோகா கிட்ட கூடலி அப்படின்னு இருக்கு. அந்த கூடலியில ஒரு ஆதிசங்கராச்சாரியர் பரம்பரை இருக்கு. ஒன்னமே பார்த்திருக்கும். பகவத் பாதாள் ஆதிசங்கரர் சரசவாணியை ஜெயிச்சு மண்டன மிஸ்ரி சன்னியாசம் கொடுத்து பின்னால வரத்தே தட்சிண திக்கில் வரத்தே சாரத கூடவே வந்தா. திரும்பி பார்க்கப்படாதுங்கிற கண்டிஷனோட வந்தா. அப்படி எந்த இடத்துல திரும்பி பார்க்கிறீடோ நான் அந்த இடத்துலயே நின்றுடுவேன் அப்படின்னு சொன்னபடி இந்த துங்கபத்ரா சங்கம தீரத்துக்கு வரத்தே தான் அது கூடலிங்கிற இடம். அங்குதான் துங்கபத்ராவும் சேர்றது. அந்த இடத்துக்கு வரத்தே தான் மண்ணுல ஆத்து மண்ணில் காலில் புதஞ்சத்தினால அந்த இடத்துல சரஸ்வதியோட இந்த தண்ட சத்தம் கொலுசு சத்தம் கேட்கலன்னு ஆச்சாரியர்கள் திரும்பி பார்க்க அந்த இடத்துலயே அம்பாள் நின்னுட்டா அப்படின்னு நமக்கு சங்கர விஜயன்லாம் சொல்றது இல்லையா. அப்படி நின்றுது. அங்கேருந்து அதுலேருந்து ஆச்சாரியாளோட ஒரு பீட பரம்பரை அங்கே வந்துன்னு இருக்கு. கூடலி சங்கேரி சங்கராச்சாரியாள் அப்படின்னு. அந்த ஆச்சாரியால் தான் இந்த சிந்தாமணி மடத்துக்கு பீடாதிபதிகளை தீர்மானம் பண்ணி நியமனம் பண்றது அவளோட உரிமை. அதனால இந்த கூடலி சுவாமியில என்ன பண்ணியிருந்த, இந்த காசியில படிச்சிருந்தவர்கிட்ட பெரிய வித்வானா இருக்கிற சாஸ்திரம்லாம் வாசிச்சுன்னு இவரையே பீடாதிபதியா வைக்கணும் தீர்மானம் பண்ணி அவர் என்ன பண்ணினார், நீ கொஞ்ச நாளைக்கு கஷாயம் கட்டின்ட்டு பூர்ண பிரம்மச்சரிய விரதத்தோட அனுஷ்டானம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உனக்கு நான் சன்னியாசாசிரமம் கிரமமா சன்னியாசாசிரமம் கொடுத்து உன்னை அந்த சிந்தாமணி மடத்துக்கு பீடாதிபதியா பட்டாபிஷேகம் பண்றேன் அப்படிலாம் சொல்லி வச்சிருந்தார். அதனால இவரும் என்ன பண்ணார், இந்த வித்வானும் காஷாயத்தை கட்டிண்டு இந்த சிந்தாமணி மடத்திலேயே வந்து இருந்தார். இந்த மடத்துல வந்து சும்மா அவர் தங்கி இருக்கார் இந்த சமயத்துல. அப்போ அவருக்கு இன்னும் சன்னியாசம் கொடுக்கல, காஷாயம் கட்டின்னு இருக்கார், மடத்துல வந்து தங்கி இருக்கார். அதனால மடத்துல போய் வேற ஒண்ணும் இல்லை, அவர் அங்க தங்கி இருக்கலாம், ஆகாரம் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான் அவர் ரைட். அப்படி இருந்துட்டு இருக்கார். அப்படி பல நாள் இருந்துட்டு இருக்கிறது என்ன ஆயிடுத்து, அங்க பக்கம் இது இந்த விஷயம் அந்த கர்நாடகா முழுக்க எல்லாருக்கெல்லாம் தெரிஞ்சுது. அதுல இந்த மடத்துல உள்ள நிர்வாகத்துல உள்ள இவாளுக்கும் இந்த வித்வானுக்கும் ஏதோ சில மனத்தாங்கல் போல இருக்கு. அவ என்ன பண்ணிட்டா, அந்த கூடலி சுவாமிகள்கிட்ட போய் இவரை பத்தி இந்த வித்வானை பத்தி ஏதோ புறங்கூறிட்டா. அதனால அவர் என்ன பண்ணிட்டார், கூடலி சுவாமிகள் இவருக்கு சந்நியாசம் கொடுத்து பட்டாபிஷேகம் பண்ணாத அப்படியே வச்சுட்டார். அந்த வித்வான் பார்த்தார், நமக்கு ஏதோ இந்த மடத்தை கொடுக்க போற ஆளுக்கும் நம்மள சன்னியாசாசனம் கொடுத்து இதுல பீடாதிபதியா பண்ண போறான்னு நினைச்சுன்னு நம்ம கஷாயத்தை கட்டினா கடைசியில இதுவும் இல்லாத ஆயிடுத்து அதுவும் இல்லாயிடுத்துன்னு அப்படி அவர் வருத்தப்பட்டு இருக்கிறதே தான் பெரியவா அந்த பக்கம் யாத்திரைக்கு வந்திருக்கிறதே. பெரியவாளை வந்து தரிசனம் பண்ணி பெரியவாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு பெரியவா தான் அனுகிரகம் பண்ணும், எனக்கு ஒரு சன்னியாசாசிரமம் குடிச்சு இது மாதிரி இந்த பீடத்துல கைங்கரியம் பண்றது கிடைக்கணும் அப்படின்லாம் சொல்ல பெரியவா அனுகிரகத்தினால பெரியவாளோடய 2-3 மாசம் தங்கி இருந்தார். அப்படி தங்கி இருந்தாலே அவருக்கு ஒரு தபஸாச்சே, பெரியவாளோட தங்கி இருக்கிறதே தபஸ் தானே, ஒரு கௌரவம் தானே. அப்படி தங்கி இருந்ததோட பலன் போல இருக்கு. அதுக்கப்புறம் இந்த விஷயம்லாம் தெரிஞ்சுண்டு கூடலி சுவாமிகள் இந்த வித்வானுக்கே சன்னியாசாசிரமம் கொடுத்து பீடாதிபதியாகவும் இந்த சிந்தாமணி மடத்துக்கும் பண்ணினார். இதான் அந்த சிந்தாமணி மடத்தோட அந்த சுவாமிகள் வந்தது. இதுதான் கேட்கிற பெரியவா, அந்த சுவாமிகள் அங்க இருக்காரா இல்லையா அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுத்து, அந்த சிந்தாமணி மடத்துல பீடாதிபதி ஆறதுக்கு முன்னால பெரியவாளோடய வந்து இருந்தார், எல்லாம் பண்ணினார். அப்புறம் பீடாதிபதியாகி சன்னியாசாசிரம் வாங்கிட்டதுக்கு அப்புறம் இன்னும் வந்து பெரியவாளை அவர் பார்க்கல. அவர் ஆசிரம் வாங்கிட்டு என்ன பண்ணிட்டார், மடத்துல சில நிர்வாகத்தெல்லாம் சரி பண்ணிவிட்டு இவர் யாத்திரை கிளம்பி போயிட்டார். இவர் யாத்திரையும் கிளம்பி போயிட்டதுனால பெரியவாளுக்கு எப்படி அந்த இடத்துக்கு போறது, அவர் வந்து ஒரு கூப்பிட்டாதானே ஒரு கௌரவமா இருக்கும். பெரியவா வந்து ஏன்னா முன்னாலே அவருக்கு பெரியவாள்கிட்ட பழக்கமானவர், ஒரு முன்னால பீடாதிபதி ஆறத்துக்கு முன்னாலேயும் பழக்கமாயிருக்கார், பெரியவாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணியிருக்கார். இப்போ பெரியவா அனுகிரகத்துல இப்ப பீடாதிபதி இருந்தாச்சு. அவர் வந்து கூப்பிட்டு போனாக்க அது கௌரவம். அப்படி அவர் இருக்கிறதே நாமளாவே போயிட்டோம்னா அவருக்கும் ஒரு டெலிகேட்டா இருக்குன்னு ஃபீல் பண்ணிட்டு தான் போல இருக்கு. அவ அந்த மரத்தடியிலேயே இருந்திருக்கா, இந்த செக் போஸ்ட்லயே இருந்திருக்கா. அதுக்கப்புறம் இவெல்லாம் கம்பல் பண்ணினதுக்கு அப்புறம் ஏகாம்பரத்தை கேட்டு இந்த சுவாமி இல்லைன்னு சரின்னு வந்துட்டா.
வந்தா இங்க 3-4 நாள் தங்கி இருந்தா அந்த சிந்தாமணி மடத்திலேயே. பெரியவா தங்கின்னுக்கிட்டே ஒரு நாளைக்கு கேட்டா, சுவாமிகள் எங்க இருக்கிற எங்கன்னு அந்த செக்ரட்டரி கிருஷ்ணமூர்த்தி ராவ்ட்ட கோளுன்னா. இவர் போய் கேட்டார். அவர் சொன்னார், அவர் யாத்திரை கிளம்பி போனார். பெங்களூர்ல 15 நாளைக்கு முன்னால பெங்களூர்ல இருக்கான்னு சொன்னா. அதுக்கப்புறம் அவர் எங்க போயிருக்காருன்னு தெரியல அப்படின்லாம் சொல்லியிருந்தான். சரி, அந்த விஷயத்த சொன்னார். சொல்லிட்டு எல்லாரும் படுத்துட்டாச்சு. ராத்திரி 10-10:30 படுத்துட்டு இருக்கா. பெரியவா உள்ளுக்குள்ள விசிராந்திக்கு போயாச்சு. இந்த ஏகாம்பரம், ஸ்ரீகண்டன், இந்த இந்துவாசன், கைங்கரிமன்றவாள்லாம் வெளியில பெரிய இந்த இந்த சிமெண்ட் திண்ணையெல்லாம் அதுல படுத்துட்டு இருக்கா. படுத்துட்டு இருக்கிறதே பார்த்தா ராத்திரியில ஒரே திடீர்னு ஒரே நாய் குலைக்குது. இந்த ஏரியால ஒரே நாய் ரோட்ல கூட்டம் போல இருக்கு. நாய் ஒரே கொலையா குலைக்கிறது. என்ன நாய் குலைக்குதுன்னு பார்த்தா யாரோ நடந்து வராப்புல தெரிஞ்சுது. அந்த இருட்டில் கொஞ்சம் கொஞ்சமா கிட்டக்க பார்த்தா தண்டத்துக்கு இந்த சுவாமிகள் வந்துட்டு இருக்க. இந்த சுவாமிகளை பார்த்தோன்னே அவளுக்கு ஆச்சரியமா இருந்தது. வாங்க வாங்க சுவாமிகள் வாங்கன்னு கூப்பிட்டு இல்லைன்னா அவருக்கும் ஒரே ஆச்சரியம், இவாள்லாம் இங்கே இருக்காளேன்னு. உடனே எல்லாரையும் விசாரிச்சார். ஸ்ரீமார்க்கையில பெரியவா வந்திருக்கானு. அப்படியா, ரொம்ப பரம பாக்கியம், நம்ம மடம் பண்ணின பாக்கியம், நான் பண்ண பாக்கியம், பெரியவா பாதம் இங்கே பட்டிருக்கு, பெரியவா வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு, நான் பெங்களூர் போயிருந்தேன், பெங்களூர்லேருந்து ஹரிஹர் போனேன், ஹரிஹர்லேருந்து இப்போ வந்துட்டு இருக்கேன் அப்படி எல்லாம் சொல்லி, பெரியவா சௌக்கியமா இருக்காளா, எல்லாம் சௌரியமா இருக்கா மடத்துல அப்படி எல்லாம் கேட்டு இவாள்லாம் விசாரிச்சு எல்லாம் பெரியவா உங்களை விசாரிச்சா எல்லா விவரத்தையும் எல்லாம் சொல்லியாச்சு. எல்லாரும் ராத்திரி படுத்துனுட்டா. காலங்காலத்தில் ஏந்துன்னு சுவாமிகள் போய் பெரியவாளை தரிசனம் பண்ணிட்டார். பெரியவாளவரும் பேசியிருந்தா எல்லாம் விசாரிச்சா. அதுக்கப்புறம் பெரியவா ஸ்நானத்துக்கு போனா. ஸ்நானத்துக்கு பின்னால இந்த துங்கபத்ராலேருந்து பார்த்தேன்னா அந்த இடத்துலாம் காவாயா நிறைய தண்ணி வந்துட்டே இருக்கும். அங்கங்க டைவர்ட் பண்ணி பண்ணி காவா வெட்டி 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 தண்ணி வந்துட்டே இருக்கும். அந்த துங்கபத்ரா கால்வால போய் ஸ்நானம் பண்ணா பெரிய பின்னால தோப்பு மாதிரி இருக்கும், மரம் செடி கொடிகளோட. அந்த தோப்பு வழியால போய் அங்க ஸ்நானத்தை பண்ணிவிட்டு வரத்தே மடத்துக்குள்ள வரப்போற அளவுக்குன்னா பெரிய ஒரு மாமரத்துக்கு அடியில அங்கேயே உட்காந்துட்டா. இங்கேயே ஆசனத்தை போடுன்னா அனுஷ்டானத்துக்கு உட்காந்துனுட்டா. இந்த ஏகாமிரத்தை சொன்னா ஸ்ரீகண்டன் போய் சொல்லும், பிக்ஷையை பண்ணி இங்கே எடுத்துன்னு வர சொல்லுன்ட்டா. இவர் சொன்னார், அப்பா பெரியவா அங்க மரத்தடியிலே உட்காந்துருக்கா, பிக்ஷை தயாரானோன்னா அங்க கொண்டு சொல்லான்னார். ஸ்ரீகண்டன் மாமாவுக்கு கோபம் வந்துடுத்து. வருத்தம், கோபம்னு சொல்றத விட, எனது மரத்தடியில போய் உட்காந்துட்டு அங்க எதுக்கு சாப்பிட்றது, இங்கே உள்ள வர வேண்டியதானே, தெரியல என்னமோ உள்ள வரமாட்டேங்கிற, அங்கேயே தான் இருக்கா அப்படின்னு. உடனே அவர் என்ன பண்ணார், என்னடா அது கன்றாவே இருக்கு, இதான் போற வழியிலன்னா போற இடத்துல தான் எங்க போனாலும் மரத்தடியும் மாட்டு கொட்டாயும் இதெல்லாம் இருக்கவே இருக்கு. இங்கேயோ இடமோ நல்ல இடமா இருக்கு, மடமோ நல்ல மடமா இருக்கு. இங்கேயும் கூட இடம் இருக்கிற இடத்துல கூட உள்ளுக்குள்ள உட்காந்து அழகா சாப்பிடப்படாது. இப்ப கூட என்ன மரத்தடியிலையும் அங்கேயும் இங்குமா இருக்கணும், என்னமோ போ பெரியவா பண்றது, எனக்கு இப்படி இல்லாம பண்றா. இடம் சௌரியமா இருக்கிறதையேனா அங்கேயான சௌரியமா இருக்கக்கூடாதோ, பண்றதெல்லாம் எனக்கு துளி கூட பிடிக்கவே இல்லவோ, என்ன வேண்டு கிடக்க அப்படின்னு அவர் புலம்ப ஆரம்பிச்சுட்டார். இவர் பார்த்தார், எனக்கு என்னன்னு தெரியாதுப்பா, பெரியவா அப்படிதான் சொல்லியிருக்கா அப்படின்னு. அப்படி உடனே வாளுக்கு பிக்ஷை தயார் பண்ணப்பட்டது. அந்த மரத்தடிக்கே கொண்டு போய் பெரியவா என்ன பண்ணிட்டா, இங்க யாரையும் வர வேண்டாம், தரிசனத்துக்கு வர வேண்டாம்னு சொல்லணும்னு அங்கே ஏகாந்தமா மரத்துக்குள்ளேயே உட்கார்ந்துனுட்டா. அங்கேயே பிக்ஷை பண்ணா, அங்கேயே விசிராந்தி பண்ணினா, அப்படியே அங்க இருந்தா. இது எதுக்கு அப்படின்னா, அது சந்நியாச லட்சணத்துல ஒண்ணு. முதல்லயே சொன்னோம், பாழடைஞ்ச இடத்துல பொது இடத்துல இருக்குது, இதெல்லாம் ஒரு சௌக்கியமா பெரியவா இருப்பாங்கிறப்பல அந்த எளிமை. ஒரு பெரிய பீடாதிபதியா இருந்தா கூட, தபஸ்வியா இருந்தா கூட, மரத்தடியிலே உட்கார்ந்து வாழலையே அங்கேயே அனுஷ்டானம் பண்ண முடியும், அங்கேயே படுத்துக்க முடியும், அங்கேயே பிக்ஷை பண்ண முடியும், எல்லாம் பண்ண முடியும் அப்படின்னா பெரியவாளால தான் முடியும். வேற எந்த பீடாதிபதிகளெல்லாம் இப்படி எல்லாம் பண்ணுவாளா, முடியுமா எனக்கு தெரியல. இன்னும் சுருக்க சொல்லணும் அப்படின்னா, எளிமை அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம டிக்ஷனரியில எழுதலாம், எளிமைங்கிற வார்த்தை ஈக்குவல் டு காஞ்சி ஆச்சாரியாள் அப்படின்னு போடலாம். அதே மாதிரி சிம்பிளிசிட்டி அப்படின்னு போடணும் ஈக்குவல் டு காஞ்சி மடம் அப்படின்னு. எத்தனையோ பீடங்கள் இருக்கு, எத்தனையோ சுவாமிகளுக்கெல்லாம் எவ்வளவோ மடங்கள்லாம் இருக்கலாம். ஆனா அவள்லாம் தங்களோட மடத்துக்குன்னு என்ன சம்பிரதாயமா இருக்கோ அதுக்கு உண்டான அந்தஸ்துகள் உண்டு, என்னென்ன உண்டோ அந்த கௌரவங்கள்லாம் என்ன உண்டோ அதுலேருந்து ஒரு நிமிஷம் கூட அவ விட்டு கொடுக்க மாட்டா. அதுலேருந்து அவ இறங்குறதுல அப்படியே தான் அதை மெயின்டைன் பண்றா. ஆனா இந்த காஞ்சி காமகோடி பீடம்ங்கிறது பெரிய ஆதிசங்கர பகவத்பாதாளோட ஆஸ்தான பீடம். இதுக்கும் ராஜாக்களுக்கு உண்டான ராஜலக்ஷ்மி லக்ஷிதாய நமஹா அப்படின்னே வருது, எல்லாம் இருக்கு. இவாளுக்கு என்ன, இவாளுக்கு இல்லாத தங்க கிரீடமா வைர கிரீடமா எல்லாம் இருக்கு. தங்க சிம்மாசனம் வெள்ளி சிம்மாசனம் எத்தனையோ இருக்கு. எல்லாம் இருந்தா கூட பெரியவா எப்படி இருந்தா,
இன்னைக்கும் பார்க்கணுமே நிதர்சனம். காஞ்சி காமகோடி பீடாதிபதிகள் அப்படின்னாலே எளிமை, சிம்பிளிசிட்டி அப்படின்னா இங்கேதான் அப்படிங்கிற. யாரு வேணா போகலாம், இங்க ஏழையா பணக்காரனா, படிச்சவாளா படிக்காதவாளா, இவாளா அவளா, இந்த டைமா அந்த டைமா, இது மாதிரி ஒரு பந்தாவு கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவளும் சர்வசகஜமா எல்லாரோடையும் பழகுவா, நாமளும் சர்வசகஜமா அவளோட பழகலாம். இது ஒரு விசேஷமான இருக்கு காமகோடி பீடத்துல. இது உலக பிரசித்தனா, இது ஒண்ணு ஸ்பெஷலா யாரும் சொல்லணுங்கிறதே இல்லை. எளிமை, சிம்பிளிசிட்டி அப்படின்னாலே காஞ்சி காமகோடி பீடம், காஞ்சி ஆச்சாரியால் அப்படிங்கிறது உலகத்துக்கு தெரிஞ்சதா இருக்கு. அவளோட நடவுட பாவனையிலேந்து பார்த்தாலே எல்லாம் எளிமைதான். அப்படி ஒரு சௌலபியம், அப்படி ஒரு படாடோபம் இல்லாத இருக்கிறது தான். அப்படி இருக்கிறதுனாலே எப்படி மரத்தடியிலேயே இருந்தா இதை விசேஷமா சொல்ல வேண்டியிருக்கு. நாம ஒண்ணுமே வேண்டாம், ஒரு பீடாதிபதியா இருக்கட்டும், வாழாக்கி வேணாம், அதெல்லாம் இல்லை. நாமளே என்ன நினைச்சுக்கிறோம் அப்படின்னா, இது மாதிரி எல்லாம் பண்ணினா, ஒரு பந்தா பண்ணினாலே ஒரு வெளி வேஷத்திலேயே நமக்கு ஒரு கௌரவம் இருக்கிறதா நாம நினைச்சுட்டு இருக்கோம். ஆனா இவ இவ்வளவு சிம்பிளா இருக்காளே வழியா, அதனால இவளோட கௌரவம் ஒண்ணும் கொஞ்சம் இல்லை. பெரிய ராஜாதி ராஜாக்கள்லாம், பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட்ல இருந்து எல்லாரும் வந்து இவாளை இருக்கிற இடத்த தேடின்னு வந்து இவ காலில் விழுந்து இவ சன்னதியில் இருக்கிறாப்புலதான் இருக்கு. இதுல இருந்தே தெரியுது அவளோட பெருமையோ மகிமையோ ஒன்றும் குறையல அப்படின்னு. நாம ஏதோ நினைச்சுக்கிறோம், ஒரு சிம்பிளாவே சொல்றோமே. நாம என்ன நினைச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா, ஒரு ஆடம்பரத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். நாமளே ஒரு கல்யாணம் கார்த்திக்கு போனோம்னா இனிமே பெரிய பட்டு புடவை கட்டுன்னு நகை நட்டுலாம் போட்டுன்னு இப்படி எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு போனாதான் எல்லாரும் நம்மளை மதிப்பாளாக்கும், இல்லையா நமக்கு ஒரு மதிப்பு இருக்காது அப்படின்னு நாமளாவே இது ஒரு அனுமானம் தான். ஆனால் பெரியவாளோட சரித்திரம், பெரியவாளோட கதையை பார்த்தேன்னா என்னென்ன, இப்படி எல்லாம் இருக்கிற இடத்துல நாம எளிமையா இருந்தாலே இதுதான் பெரிய அட்ராக்ஷனா இருக்கு. எல்லாரும் நகை நட்டுலாம் போட்டுனா அலங்காரம் பண்ணி பிரமாதமா வந்திருக்காள, அங்க நாம சர்வசாதாரணமா போனோம்னாலே எல்லாரும் திரும்பி பார்க்கறப்பல ஒரு எளிமைக்கு ஒரு அட்ராக்ஷன் இருக்கு. அதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கணும். பெரியவா நமக்கு சொல்ற, காட்டி கொடுக்கிற உபதேசம். அப்படி எளிமையா இருந்தா, அப்படி மரத்தடியிலேயே இருந்தா, அதுக்கப்புறம் பெரியவா அங்கேருந்து கிளம்பி தன்னோட யாத்திரையை தொடர போறா. அப்படி என்ன நடக்கிறதுங்கிறது நாமளும் தொடர்ந்து பார்க்க போறோம்.